வணக்கம் கேமர்ஸ், அப்புறம் பிசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் 25,000 வந்து 2023 ஒரு பிசி பில் பற்றி பேச போகிறேன். என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, நீங்கள் என்னென்ன கன்சிடர் பண்ணணும், இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் அப்புறம் வந்து என்ட்ரி லெவல் கேமிங் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா பிசி பில்டிங் பொறுத்த வரைக்கும் நல்ல இயராக இருக்க போகுது. ஏன்னா வந்து முன்னாடி நடந்த கெட்ட விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுச்சு ஆக்சுவலாக. இப்போ ஸோ இந்த டைமில் வந்து ஒரு என்ட்ரி லெவல் பிசி பில் பண்ண போகிறீங்கன்னா, வந்து ஒரு பட்ஜெட் பிசி பில் பண்ண போகிறீங்கன்னா நல்ல டைமாக இருக்க போகுது. நீங்கள் ஒரு லேப்டாப் பை பண்ணுறீங்க, பட் லேப்டாப் ஸ்பெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரேஞ்சில் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்காது ஆக்சுவலாக. பட் அதே ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பில் பண்ணிங்கன்னா இந்த பிசி வந்து சிம்பிளி அந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் பர்ஃபார்ம் பண்ண போகுது. இந்த பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு AMD பில்டாக இருக்க போது, எல்லாமே DIY தான். முதல் காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசர் தான். ஸோ ப்ராசர் பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக கிராஃபிக்ஸ் ப்ராசர் வரப்போகுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் ப்ராசர் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏன்னா இந்த ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசர் அப்புறம் தனியாக ஜிபி வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக் கிடையாது. இதே ஒரு பழைய பிசியில் ஒரு ஜிபி வாங்குறீங்க, அதை அப்கிரேட் பண்ணலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக் கிடையாது. ஸோ ஒரு ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 50% ஆஃப் பட்ஜெட் எடுத்துக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் ப்ராசர் வந்து அந்த ஃபில் பண்ண போது. ஸோ என்னோட பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 4600G தான். ஸோ 4600G வந்து பார்த்தீங்கன்னா பல வகையில் 3200Gயோட பெட்டராக இருக்க போது. இது Ryzen 5னால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கோர் எக்ஸ்ட்ரா கிடைக்க போது. எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா கிளாக்ல இருந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்க போது. அதெல்லாம் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 11,800 ரூபீஸ் ஆக்சுவலாக. பட் உங்களுக்கு இன்னும் பட்ஜெட் குறைக்கணும்னா மானிட்டர் சேர்த்து 25,000 வாங்கணும்னா வேறு வழி கிடையாது, 3200G தான் வாங்கி ஆகணும். பட் இருந்தாலும் அந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருஷம் பழசு, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக வந்து 5600G இருக்குது. இது வந்து கண்டிப்பாக நல்லா பவர்ஃபுல்லாக இருக்க போது. ரீசெண்ட் வேறு அது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபீஸ் ஆக்சுவலாக, கொஞ்சம் அதிகம் தான். ஸோ ப்ராசருக்கு ஏற்ற மதர் போர்டு வாங்கி ஆகணும். ஸோ மதர் போர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து ஒரு வைஃபை மதர் போர்டு இல்லை பெரிய மதர் போர்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்க போது. ஸோ அதனால் வந்து நம்ம A520 தான் சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இதே வந்து ஆன் ஸ்ட்ரீட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் சென்னையில் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் பில் பண்ணுறீங்களோ, இல்லை வந்து உங்கள் ஊரில் ஏதாச்சும் ஒரு ஃபேமஸ் கம்ப்யூட்டர் பார்ட் கடை இருக்கோ, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ப்ரைஸ் கண்டிப்பாக இருக்காது. ஸோ உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ரூபீஸ்க்கு ஒரு மதர் போர்டு பிக் பண்ண முடியும். 5,500 வந்து நல்ல மதர் போர்டு வரும். ஏசஸ் மதர் போர்டு சொல்கிறேன். இது வந்து A520M. ஸோ நீங்கள் வந்து பெட்டர்னு வச்சுக்கோங்களேன் ஏசஸ். ஸோ இதே வந்து மீடியம் லெவலில் MSI இருக்குது, அதுக்கப்புறம் AS ROG இருக்குது. நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ரேமு. ஸோ இந்த டைம் ஏன் நல்ல டைம் நான் சொல்கிறேன்னா, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரேம் ப்ரைஸஸ் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. ஐ மீன் எந்த அளவுக்கு சொல்கிறேன்னா, ஒரு 16GB ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் வெறும் 3,700 ரூபீஸ் வாங்கினேன். இதே வந்து நான் பிசி பில் பண்ணும்போது ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,500 ரூபீஸ் ஆக்சுவலாக. இப்போ அவ்வளோ கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் வந்து 1,800லேருந்து ஒரு நல்ல ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 2,200லேருந்து இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூஷியல் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 1,700 ரூபீஸ். அது வந்து நீங்கள் 2 போட்டிங்கன்னா 16GB ஆக்சுவலாக. ஸோ 16GB வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண போகுது. வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்கனாலோ, இல்லை வந்து இப்போ கேம் ஆடுறீங்கன்னா வந்து 16GB வந்து இப்போ ஒரு மினிமம் ரிக்வயர்மெண்ட் ஆகிடுச்சு பல கேம்ஸில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரேமில் கொஞ்சம் ஹெவிலி இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும், நம்ம அது வழி கிடையாது. பட் உங்களுக்கு ப்ரைஸ் குறைக்கணும்னா 8GB ரேமே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்க போகுது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 26,000 அந்த ரேஞ்சு கூட போயிட வாய்ப்பு இருக்குது. ஸோ கடைகள் பொறுத்து இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு PSU பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவ்வளோ கவலைப்பட தேவையில்லை. ஐ மீன் நான் குவாலிட்டி பற்றி பேசலை, நான் கெப்பாசிட்டி பற்றி பேசுகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 வாட்ஸ் இல்லை 450 வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போதும். ஐ மீன் இது மோர் தென் இனஃப் ஆக்சுவலாக. உங்களோட ஜிபி கூட அப்புறம் அப்கிரேட் பண்ண முடியும். ஒரு மினிட் ஜிபி சொல்கிறேன். நீங்கள் எதோட வேணால் விளாட்லாம், பட் எலக்ட்ரிசிட்டியோட விளாடக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா PSU வந்து ஒரு க்ரூஷியல் காம்பனண்ட்டு. ஸோ பவர் சப்ளை அதுதான். உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 500 கூட வாங்க முடியும். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ப்ராடக்ட் ஆக்சுவலாக. உண்மையாக சொல்லணும்னா உங்கள் ஏரியாவில் வந்து கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இல்லைன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராப்பராக பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். ஒரு ரேட்டட் பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சியோட 2,200 ரூபீஸ் மேலே இருக்குது. ஜெப்ரானிக்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு PSUவில் எந்த அளவுக்கு நீங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் லைஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போது. PSU தான் வந்து டோட்டல் பவரே தரப்போகுது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கார்சைர் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சிவ். அது 3,500 கிட்ட போயிடுது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது வாங்குறது நல்ல சாய்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ சிம்பிளாக சொல்லலாம் 1,500 ரேஞ்ச் கீழே போயிடாதீங்க. அப்புறம் நிறைய ரிவ்யூஸ் பாருங்கள். ஏன்னா பவர் சப்ளை வந்து டேரெக்டாக ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ ரெக்கமெண்ட் பண்ணணும்னா என்னால் கார்சைர் தான் பண்ண முடியும். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது 22,500 ரேஞ்சில் வந்துடுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூடவே இருக்கலாம், இல்லை குறைச்சோ இருக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கடையை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஐ கெஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் தான். ஸோ ஸ்டோரேஜ் வந்து 2 விஷயங்கள் இருக்குது. இது வந்து பெரிய காம்ப்ரமைஸ் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த ப்ரைஸில் வந்து ஒரு பெரிய SSD வாங்க முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஃபோட்டோஸோ இது போல் பல விஷயங்கள் டீல் பண்ண வேண்டியதாக இருக்கா. நிறைய படம் பார்க்க போகிறீங்கன்னா, இல்லை பல கேம்ஸ் வச்சுக்கணுன்னா வேறு வழியே கிடையாது, ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கி தான் ஆகணும். ஏன்னா அதிக ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்ச விலையில் கிடைக்க போகுது. பட் என்னதான் இருந்தாலும் இப்போ வர மாடர்ன் கேம்ஸ் எல்லாமே வந்து SSD தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்கள் பிசி ஆன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க போது. 8 செகண்ட்ஸ் வெர்சஸ் 30 செகண்ட்ஸ் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும்.
நம்ம பட்ஜெட்டில் பெருசாக ஷூட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக WD க்ரீனோட 256 GB SSD தான். இதில் M.2 SSD இருக்குது ஆக்சுவலாக. ஸோ 1400 வந்து பார்த்தீங்கன்னா WD க்ரீன் இருக்குது. ஸோ SATA SSD வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட சீப்பராக கிடைக்கலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஆக்சுவலாக. M.2 பெட்ரு. இது ஒரு ஹார்ட் டிஸ்க் போகிறனே வந்து இன்னொரு ஹார்ட் டிஸ்க் கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் லேட்டரானு சொல்கிறான்னு. ஸோ ஃபைனலாக 1000 ருபீஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஸை முடிச்சாகணும். கேபினெட் தான் சொல்கிறேன். ஒரு சீப் கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா 700 ருபீஸ்லேருந்து இருக்குது. பட் உங்களுக்கு வந்து கண்ணாடி அப்புறம் வந்து நிறைய கலர்ஃபுல்லான ஃபேன்ஸாக தேவைப்படுதுன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆக போகுது. 2000 ருபீஸ் கிட்டே இருக்காது. ஸோ பட்ஜெட் எக்ஸீட் ஆகிடாது. கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக செல்ஃப் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களால் வந்து எந்த ரேஞ்சில் வந்து பிக் பண்ண முடியும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1000 ருபீஸ்க்குள்ள வந்து ஃபிட் பண்ணலாம் ஆக்சுவலாக ஒரு கேஸோட விலையை. ஸோ மற்ற ஆக்சசரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா விலை தான். சப்போஸ் உங்களுக்கு 25,000 கூட எல்லாத்தையும் முடிக்கணும்னா மானிட்டரோட வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழி கிடையாது. ரேம் அப்புறம் ப்ராசர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். பட் ஆக்சுவலாக பிசியில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ப்ரூஃப் ஆக போகுது. ஸோ மானிட்டர் கீபோர்ட் மவுஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி விஷயம் தான். டெஃபினெட்லி ஸ்பீக்கர்ஸ் கூட சொல்கிறேன். ஸோ பிசி பில் பற்றி பேசியாச்சு. இப்போ இந்த பிசினால் என்னென்ன பண்ண முடியும் இப்போ பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ப்ரொடக்டிவிட்டி என்ன கேட்டிங்கன்னா உங்களால் என்னென்ன பண்ண முடியும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா இந்த பிசி வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி எல்லாமே பண்ண போகுது. ஸ்டூடெண்ட் ஆப்ஸாக சொல்கிறேன். ஹை லெவல் கோடிங்காக இருக்கட்டும், இதை வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ சப்போர்ட் பண்ணோம். ஸோ அது வந்து ரன் பண்ண போகுது பிரச்சனையே இல்லாமல். நீங்கள் 3D மாடலிங் அப்புறம் ஆர்கிடெக்சரில் யூஸ் பண்ணுறீங்கன்னா பேஸ் லெவலில் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை இருக்காது. பட் இதே வந்து ப்ரொஃபஷனல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம் தான். ஸோ இதே வந்து அப்ளை ஆகுது பிளெண்டர் இருக்கும். ஸோ பிளெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் வர எல்லாருமே யூஸ் பண்ணலாம் 3D மாடலிங்க்கு. ஸோ அதே அது அப்ளை ஆக போகுது. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஷாப் இல்லுஸ்ட்ரேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் ஆஃப் கேக் தான் அந்த பிசிக்கு, பிரச்சனையே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் ப்ரீமியர் ப்ரோ இல்லை வந்து DaVinci யூஸ் பண்ணுறீங்கன்னா இது வந்து 1080p வீடியோ எடிட்டிங் வந்து டோட்டலாக பண்ணலாம் நீங்கள். ஸோ நார்மலாக யூடியூப் வீடியோஸ் செய்கிறீங்களோ இல்லை ஷார்ட்ஸ் பண்ணுறீங்களோ சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் டோட்டலாக வந்து ஏஸ் பண்ண போகுது. கொஞ்சம் பெரிய எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்கும். இதே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டரான பிசி, முக்கியமாக கிராஃபிக்ஸ் கார்டு தேவைப்படும். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து அப்படி தான். இப்போ அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் தான். ஸோ கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் பிசி பில்டு தான், நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இது நீங்கள் வந்து காம்படிட்டிவ் கேம்ஸ் ஆடுறீங்கன்னா Valorant, CS:GO, Dota 2, League of Legends அப்புறம் இந்த Overwatch இது போல் கேம்ஸில் ஆடுறீங்கன்னா பிரச்சனையில் ரன் பண்ணலாம். நல்ல ஃப்ரேம் ரேட்டில் சொல்கிறேன். ஸோ லேட்டராக நீ வந்து ஒரு ஹை ரிஃப்ரெஷ் மானிட்டர் வாங்கினா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸில் ஹேண்டில் பண்ண போது அவ்வளோ FPSல பிரச்சனையே கிடையாது. ப்ளஸ் நீங்கள் 2017 அந்த ரேஞ்சுக்கு முன்னாடி வந்து AAA கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து ஹை செட்டிங்ஸ்லாம் விளாட்லாம் நீங்கள். ஸோ இந்த கேம்ஸ்லாம் ஃபைனாக ரன் ஆக போகுது. பட் போஸ்ட் 2017 போஸ்ட் 2020 வந்த கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை தரப்போகுது. பட் பழைய பாப்புலர் கேம்ஸ் எக்ஸாம்பிள் GTA 5 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசியில் கண்டிப்பாக நல்லா ரன் பண்ண போகுது. அது பிரச்சனை கிடையாது. 1080p ஹை செட்டிங் 60 FPS மேலே ரன் ஆகுது, பிரச்சனை கிடையாது. ஆடியோ 2 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த கேமு. பட் இருந்தாலும் ஆடியோ 2 வந்து பார்த்தீங்கன்னா 1080p லோவில் முக்கியமாக FSR பர்ஃபார்மன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 FPSல ஆட முடியும். ஸோ இதை வச்சு ஆக்சுவலாக கேம் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆடியோ 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்டென்சிவ் கேம் ஆக்சுவலாக. ஸோ 720p ஆனிங்கன்னா இன்னும் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. இதே புதுசாக ரிலீஸ் ஆன PlayStation எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரன் ஆக போகுது. முக்கியமாக DSCon அப்புறம் அன்சார்டர்லாம் அது பிரச்சனை கிடையாது. பட் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குன்னா Forspoken, Hogwarts Legacy இது போல கேம்ஸ் தான் இருக்குது. Hogwarts Legacy வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்திருக்கு. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய டிமாண்ட் பண்ணுது ஆக்சுவலாக. அது இந்த கேம் வந்து கொஞ்சம் இன்டென்சிவாக இருக்குது. முக்கியமாக DRM தான் காரணம். இதுவும் 1080pலையும் FSR எனேபிள் பண்ணி ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30 FPS கிட்டே வருது. இதே வந்து இன்டோரில் கொஞ்சம் அதிகமாக வரப்போகுது. ஸோ Hogwarts Legacy வந்து பார்த்தீங்கன்னா பிளேயபிள் தான், பட் நாட் அட் பெஸ்ட்னு சொல்லணும். பட் இதே வந்து கொஞ்சம் பழைய AAA கேமில் ரேசிங் கேம்ஸில் ஆடுறீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ PUBG PC கூட ஆடுறீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆக போகுது. ஃபுட்பால் FIFA கூட ரன் ஆக போகுது இந்த மிஷினில். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா புது கேம்ஸ் வந்து அதிகமாக ரிக்வயர் பண்ணுறாங்க. ஸோ GPU இல்லாமல் கொஞ்சம் நைட் மாதிரி தான். ஏன்னா வந்து AMDயும் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா GPU இல்லாமல் ரொம்ப கஷ்டம் தான். ஸோ 720p தான் ஆட முடியும் புது கேம்ஸ்னால், அதான் ஒரே ஒரு பற்றாக்குறை இதில். பட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேம்ஸும் பெரிய கேம்ஸாக வருது இல்லை, நிறைய இண்டி கேம்ஸும் வருது. அந்த கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அதுவும் நீங்கள் விளாடலாம். ஸோ இந்த பிசி வாங்கிட்டு நிறைய கேம்ஸ் ஆகணும்னா வந்து ஸ்டார்டிங்கில் கேம் பாஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு மந்த் வரும் 50 rupees மட்டும் தான். ஸோ உங்களுக்கு அதில் வந்து நல்லா விளையாட முடியும் உங்களால். பட் லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் கேமிங் வந்து வைரல் ஆகும்போது இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ க்ளவுட் இருக்குது ஆக்சுவலாக. அது மூலமாக வந்து கேம்ஸ் வந்து நீங்கள் ஹை ரெசல்யூஷனில் விளாடலாம், ஹை ஃப்ரேம் ரேட்லேயே விளாடலாம். ஜியோ க்ளவுட் வந்து ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல அவங்க, பட் இருந்தாலும் வந்து ஒர்க் ஆகுது. சுற்று போல் எக்ஸ்பாக்ஸும் அப்புறம் வந்து பல காம்படிட்டர்ஸும் வர போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் கேமிங்க்கு வந்து ஃபியூச்சரில் இந்த பிசி வந்து நல்லா ஒர்க் ஆக போகுது. பட் க்ளவுட் கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மிஷினில் நீங்கள் பண்ணலாம். ஸோ எல்லா வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன் நான். இந்த பிசியோட லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10 years ப்ளஸ் மேலே இருக்க போது கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்து கண்டிஷன் பொறுத்து இருக்குது.
நீங்கள் டே ஃபுல்லாக ரன் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக 8 வரப்போகுது. ஸோ டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. டஸ்ட்டை பற்றி கூட வீடியோ போட்டிருக்கேன். ஸோ சேனலில் வந்து பிசி கைட்ஸ் நிறையா இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரேம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் வந்து ரேம் பற்றி வீடியோ போட்டிருக்கேன். பிஎஸ்சி பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் வீடியோ போட்டிருக்கேன். ஒரு யூபிஎஸ் வாங்கணும்னா அதை பற்றி கூட வீடியோ போட்டிருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். பாய்.